வீட்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து தானாவே வந்துரும். அது வரலன்னா ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும் பா. நீச்சி ஸ்மெல் மாதிரி வரும். இந்த வேலைதான்ப்பா. சூப்பரா இருக்குமா கருவாட்டு குழம்பு. நல்லா வாசனையா நல்லா இருக்குல்ல. என்னம்மா இவ்வளவு காய்கறி எல்லாம் வச்சிருக்கீங்க? கருவாட்டு குழம்பாமா? ஆமாப்பா. ஐமா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கூழ் எல்லாம் ஊத்துவோம் இல்லையா ஆடி மாசத்துல. அந்த கூழுக்கு நம்ம கருவாட்டு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த கருவாட்டு குழம்பு தாங்கம்மா இன்னைக்கு வைக்க போறோம். சூப்பர்மா. அதுக்கு தான் நிறைய காய்கறி எல்லாம் எடுத்துருக்கோமா. காய்கறி எல்லாம் வச்சுக்கிறோம்பா. இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? பாத்துடலாமா. முக்கியமான பொருள் கருவாடு வச்சிருக்கிறோம்மா. நம்ம குழம்பு கருவாடு கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம வாழை கருவாடு வச்சிருக்கிறோம். இது நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த கருவாடு வச்சுக்கிறேன். நம்ம குழம்பு கருவாடு இருக்கு இல்லையா, அந்த கருவாடு கூட போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம்மா. காய் பார்த்தீங்கன்னா நம்ம கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், 2-3 சேப்பங்கிழங்கு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நிறைய காயெல்லாம் போட்டு வைப்பாங்க. காயெல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காய் கூட மறந்துட்டு பாருங்க, கீரைத்தண்டு விற்கும். இந்த நேரம் ஆடி மாசத்துல வரும் கீரைத்தண்டு. இதெல்லாம் கூட போட்டு வைக்கலாம். நம்ம இப்போ இந்த காய் வரைக்கும் போட்டு வைக்க போறோங்கம்மா. நீங்க அந்த மாதிரி நிறைய போடணும்னா முள்ளங்கி போட்டுக்கலாம், கீரைத்தண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரை தண்டுனா எல்லா கீரையோட தண்டுமே போடலான்றீங்களா? இல்ல அதுக்குன்னு இருக்கு? அதுக்குன்னு இருக்குதுப்பா. ஆடி மாசத்துக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா 6 மாசத்து தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. 6 மாசமா வளரும் அந்த தண்டு, ரொம்ப உயரமா. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அழகா வருது கடையிலப்பா. அந்த கீரை தண்டு போடுவாங்க அழகா. சூப்பர்மா. நமக்கு இப்ப அதெல்லாம் கிடைக்கல இல்லம்மா. நம்ம இப்ப வாங்கலப்பா, அவசரம் நம்ம இது வரைக்கும் வச்சுட்டேன் வீட்டுல இருந்துட்டு. அதெல்லாம் போட்டு வைக்கலாம், நல்லா இருக்கும். எல்லா காயும் போட்டு வைக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்பு, கார குழம்புல என்னென்ன காய் போடுறோமோ அந்த காயெல்லாம் போட்டு வைக்கலாம்ப்பா. சூப்பர்மா. இப்ப இதுக்கு நம்ம மெயினா இந்த கருவாட்டு குழம்புக்கு மொச்சக்கொட்டை தாங்கம்மா ஊற வச்சிருக்கிறோம். இதான் ரொம்ப முக்கியமான போடலாம் இதுக்கு. இந்த கருவாட்டு குழம்பு சாதாரண சாப்பாட்டுக்கு வச்சோம்னாக்கா வெறுமா கூட வச்சுக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த காஞ்ச மொச்செல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேங்கம்மா காலையில செய்யறதுக்கு. நம்ம இதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள்லாம் வச்சிருக்கிறோம். எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாங்கம்மா. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா. இந்த குழம்புக்கு புளி ஊத்தணும் இல்லையா, அதனால நிறைய புளியாமா? ஓரளவு நம்ம தேவையான திட்டமா எடுத்துக்கலாம்ப்பா. நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த குழம்புக்கு ரொம்பவும் புளிப்பா வைக்குவானாப்பா. கூழும் புளிப்பா இருக்கும்பா. அந்த குழம்பு ரொம்ப புளிப்பா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால திட்டமான புளிப்பு இருக்கணும் இந்த கருவாட்டு குழம்புக்கு. நம்ம சாப்பாடுல ஊத்தி சாப்பிடறதுக்கு அது கொஞ்சம் புளி ஜாஸ்தியா இருக்கலாங்கம்மா. சரிம்மா, அடுத்து பாத்துடலாமாம்மா எப்படி செய்யறதுன்னு. குக்கர்ல, சின்ன குக்கர்ல நம்ம முதல்ல வச்சிருக்கிறோம் இல்லையா மொச்சை. நான் நல்ல தண்ணி தான் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நம்ம அதையே போட்டு வேக வச்சுக்கலாம். டீ கிளாஸ்ல தான் 1 கிளாஸ் போட்டு ஊற வச்சுக்கோமா. நைட்டு நிறைய ஆயிடும். உங்களுக்கு அதிகமாக வேணா கூட அதிகமாக போட்டு ஊற வச்சுக்கோங்க. நிறைய செய்யும் போது இப்போ நிறைய போட்டுக்கலாம். அதுல இப்ப தண்ணி அளவு பார்த்துடலாமா? அதே தண்ணி அளவு பார்த்து. தண்ணி நிறைய இருந்தா கூட நம்ம அந்த தண்ணியில அதை ஊற்றிக்கலாம். ஒரு 3 கிளாஸ் ஊற்றிக்கலாம்ப்பா. இதுல நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் போட்டு வேக வச்சிடலாம்ப்பா. இது கொஞ்சம் லேட் தான்ப்பா ஆகும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சிடலாமா? வச்சிருக்கேன் இல்லையா புளி, இதுலயும் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமா போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நான் எப்படி புளி கழுவி வச்சுட்டேன். ஊறிங்க இருக்கட்டும்பா. நம்ம இப்போ நல்லா வேக வச்சிடலாம்ப்பா. நம்ம கீழே அங்க உட்காந்து கட் பண்ணலாம்ப்பா. சரிம்மா, நிறைய காயின்றதுனால லேட் ஆகும் நின்னுட்டே பண்றதுக்கு. உட்காந்துன்னு அப்படி கட் பண்ணிக்கலாம். நம்ம காய் இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நானாப்பா கொஞ்சம் சுத்தண்ணி காய வச்சு கருவாடு சுத்தண்ணி பச்சை தண்ணில எல்லாம் கழுவி போடக்கூடாது. ஏமா? பச்சை தண்ணில கழுவி போட நல்லா இருக்காது, ஒரு வாசனை ஒரு மாதிரி வரும். சரிம்மா சரிம்மா. சுத்தண்ணில தான் வந்து அந்த நீச்சி ஸ்மெல்லாம் போகுமா? போகும். அதனால அது கொஞ்ச நேரம் ஊறணும். கொஞ்சமா சுத்தண்ணி காய வச்சு நம்ம போட்டு அதில் போட்டுட்டோம்னா இந்த வெள்ளையா இருக்குல்லப்பா அந்த மாவு மாதிரி இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் போனாதான் குழம்பு நல்லா டேஸ்டா வாசனையா இருக்கும்பா. சரிம்மா. மேல இருக்க அந்த வெள்ளை மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவும் போயிடணும். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடா இருக்கணும்ப்பா. அப்பதான் வந்து அது போகும். அந்த வெள்ளையா இருக்கு இல்லையா அது போகும். உப்புலாம் கூட போயிடும். உப்புலாம் இருந்தா கூட கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாமாமா? அதான் சூடு பண்ணிக்கலாம்ப்பா. ஊத்திக்கலாம். இதுல கருவாடு எடுத்து போட்டுடணுமாமா? கருவாடு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறுச்சுன்னா அதுவே போயிடும். இப்படி வெள்ளையா இருக்குது இல்லையா எல்லாம். நிறைய கருவாடு கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அப்படியே ஊற விட்டுணுமாமா? அப்படியே ஊற விட்டுணும்பா. இதுல வெந்துரும் போலயே. அந்த தோல் எல்லாம் கரையும், வேற ஒண்ணும் ஆகாது. தோல் மட்டும்தான் கரையும்பா. சூப்பர்மா.
இன்னும் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா, ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்குது. வச்சிருக்கீங்களாமா? ஆமாப்பா, திட்டமா போட்டுக்கலான்னு பார்த்தீங்களா? திட்டமா போட்டுக்கலாம்னு பார்த்தேன். சரி இன்னும் போட்டா கூட நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம்மா. இதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம். குக்கர் வேற பொங்குதுமா. அந்த பருப்பு வேகுதுல்லப்பா. எனக்கு அங்க வாட்டமா இருக்கும், வாட்டிட்டேன்னாக்கா. குடும்பம் நான் கத்தி எடுத்துன்னு வந்து கட் பண்ணிடுறேன். பரவாயில்லப்பா. சாப்பாட்டுக்குலாம் வச்சோம்னா பெருசா போட்டுக்கலாம்ப்பா. கூழ் மேல ஊத்தி நம்ம குடிப்போம் இல்லையா, அப்ப சின்னதா தான். ஆமா, நம்ம கடிச்சு சாப்பிட முடியும். அதுக்காக சின்னதா கட் பண்ணிக்கிறோம்ப்பா. நல்ல மாவு கழுகா இருக்குப்பா. நம்ம வரப்போம் இல்லையா தோசை கல்ல பட்டையா வச்சு, அப்ப இந்த மாதிரி கழுகு கிடைக்கிறது அப்ப கழுகு நடந்துச்சு. இப்ப கிடைச்சிருக்கு சாமிக்குல, அதனால கிடைச்சிருச்சு போல டக்குன்னு. இந்த கழுகுலாம் தண்ணியில கட் பண்ணி போட்டுக்கணும்ப்பா, இல்லைன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு மாதிரியாவாமா? உருளைக்கிழங்குலாம் கூட அப்படியே கட் பண்ணி வெளியில வைக்கலாம். கருணைக்கிழங்குலாம் தண்ணியில தான் போடணும்ப்பா. அன்னைக்கு எதுவும் சொன்னீங்களே வாழைக்காவாமா? அது கலர் மாறாம இருக்கு. அரிசி கிழங்கு தண்ணியில போட்டோம் இல்லையா, வாழைக்காவை மட்டும் எல்லாம் திட்டமா கட் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா தேவையான அளவுக்கு. சரிம்மா. அதான் கருவாட்டு குழம்புனா நிறைய காய் போட்டாதான் நல்லா இருக்கும்லம்மா? ஆமா, நிறைய காய் போட்டா நல்லா இருக்கும்பா. அந்த மச்சை வெந்துட்டு இருக்க ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறியாப்பா? சரிம்மா. 4 விசில் வச்சுக்கலாங்கம்மா, வெந்துடும். ஆஃப் பண்ணிட்டு வந்துருப்பா. உருளைக்கிழங்கு கூட நல்லா இருக்கு போலயம்மா? நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா குழம்புக்குலாம் வைப்போம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போடுவேன். அரவிந்த் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி பெருசா போடுவேன். உள்ள அப்படியே சூடு அப்படியே இருக்கும்மா. கேப்பாருங்கம்மா, இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வைப்பீங்களா, குருமால இந்த மாதிரி போட சொல்லுவாப்புல, இந்த மாதிரி காரக்குழம்பு கருவாட்டு குழம்புனா 4ஆவே கட் பண்ணி கூட பெருசா போடுவேன். ஏன்னா உள்ள நல்லா சூடா நல்லா இருக்குமா, அந்த மாதிரி போடுன்னு சொல்லி கேட்பேன். சின்னதா போட்டா ஆறிடுற மாதிரி இருக்கு, இப்படி போட்டதாம்மா நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம குட்டி குட்டியா போடுவோம்ப்பா. சரிம்மா. சேப்ப கழுவி வச்சுக்கிறல்லப்பா, வேக வச்சு உரிச்சு நம்ம பண்ணுவோம். ஆமாம்மா, எப்பவுமே அப்படித்தானமா பண்ணுவோம். இப்ப தேவைப்படுது இல்லையா, இப்ப 2க்காக நம்ம வேக வச்சுலாம் இருக்க முடியாது. வேக வச்சு போட்டா ரொம்ப குழம்பு வந்துடும். அதனால தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். தோல் சீவிட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு புளி குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னாக்கா, நம்ம கொஞ்சம் வேக வச்சு நான் எண்ணெயில கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு போட்டுருவேன், நல்லா இருக்கும். இந்த 2க்காக நம்ம எதுவும் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா, அதனால இப்படி போட்டுறோம்ப்பா. பொங்கல் குழம்புன்னு ஒண்ணு வைப்பீங்களம்மா, எல்லா காய்கறியும் போட்டு? அப்ப கூட பொங்கலுக்கு வைப்போம்ப்பா. இந்த மாதிரி தானே எல்லாமே போடுவீங்க? எல்லாம் போடுவோம். அதுல பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு போடுவேன், போடுவோம். அதெல்லாம் கிடையாது. இதுல அதெல்லாம் இல்லப்பா. திட்டமா கட் பண்ணிக்கலாமாம்மா? திட்டமா கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு உருளைக்கிழங்கு கூட எடுத்து வச்சுட்டேன்ப்பா. ஆமாம்மா, நிறையவும் வேண்டாம். கரெக்டா கடாய் வேற சின்னதா இருக்கு இல்லையா, பிடிக்காம போயிடும். இந்த முருங்கை என்ன பண்ணா நம்ம இதுல போட போறது இல்லப்பா. அப்புறமா கடைசியா போடணும். இதுல போட்டுன்னு வச்சுக்க ரொம்ப வெந்துடும். லாஸ்டா போட்டுக்கலாம். லாஸ்டா குழம்பா தாளிச்சு கொதிக்குது இல்லையா, அப்ப போட்டுக்கலாம். அதெல்லாம் இருக்கு இல்லையா, சுத்தமா இன்னும் ரொம்ப அழுக்காயிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம இதை அள்ளி போட்டுக்கலாம்ப்பா. இந்த காயெல்லாம் எடுத்து இந்த கடாயில போட்டுக்கலாம்ப்பா. கருவாடு இன்னும் ஊறிட்டே இருக்கு போலயமா? அப்படியே அது ஒண்ணும் பண்ணக்கூடாது, அப்படியே ஊறட்டும். நம்ம இப்ப போட போறது இல்ல, அது கடைசியா தான் போட போறோம். ஊறட்டும்ப்பா. இப்படியே போட்டு நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சிடணுமா? தண்ணி ஊத்தி வேக வைக்கணும்ப்பா. இந்த கருவாட்டு குழம்பு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தாளிச்சு விட்டு அந்த மாதிரி கூட வேக வச்சு வைப்போம். இந்த கூழுக்கு வைக்கிற கருவாட்டு குழம்பு இப்படி வைப்போம், நிறைய காய் போறதெல்லாம் தனியா வேக வச்சு வைப்போம். காய் வைக்கும் போது ரொம்ப புளிப்பு இல்லாம திட்டமா இருக்கும் டேஸ்டா, அதுக்காக இப்படி வைக்கிறோம்ப்பா. தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாமா? கொஞ்சம் தண்ணி ஊத்தி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம்ப்பா. ஏற்கனவே புளியில கொஞ்சம் போட்டிருக்கோம், மொச்சையில போட்டிருக்கலப்பா. இது கொஞ்சம் திட்டமா இதுக்கு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உள்ளெல்லாம் ஊறட்டும். அவரைக்காய் கூட போடுவாங்கப்பா இந்த குழம்புக்கு, அவரைக்காய் கூட போடலாம், நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இப்ப அவரைக்காய் வாங்கலையாமா? இல்லப்பா, நான் இதை வாங்கியிருக்கேன். அப்படியே மூடி வச்சிடலாம்ப்பா, அப்படியே நல்லா வேகட்டும். மொச்சை என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? நல்லா வெந்துடுச்சுப்பா. இங்க பாருப்பா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வச்சிருவோம். குழம்புலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா போட்டுக்கலாம். எல்லாம் வெந்துச்சு, உப்புலாம் போட்டுக்கிறேன் இல்லையா, ரொம்பவும் போட்டுற வேணாம். இப்படியே இருக்கட்டும், அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் உரிச்சு கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம்மா. சரிம்மா. வெங்காயம் தக்காளி இப்ப கட் பண்ணிக்கலாம்ப்பா. பூண்டுலாம் உரிச்சாச்சாமா? உரல்ல இடிச்சு அவசரத்துக்கு இடிச்சு உரிச்சுக்கினேன். கேப்பல முழுசு முழுசா சாப்பிடணும்ட்டு. ஆமாமா, அப்பதான் சூப்பரா இருக்கும். கரைஞ்சிடுது. அப்படியா? நான் முடிச்சு வைக்கல முன்னாடியே, ஒரு தட்டு தட்டிட்டு போடுறேன் இல்லையா. சரிம்மா, விடுமா, சாமிக்கு இதை செய்யறோம்ல. நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவோம்மா, புளி கொஞ்சம் கம்மியாக போடுவோம். எந்த குழம்பு இருக்கும் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுவோம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அதிகமாக இருக்கும். தக்காளி கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது கூட சொல்லுவாங்கம்மா. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போத்துக்கு தக்காளி அதிகமாக போட்டு பழக்கம் ஆயிடுச்சிங்களா, தக்காளி அதிகமாக போடுவேன். தக்காளிலாம் நல்லதுமா, ஃபோலிக் ஆசிட் இருக்குன்னுவாங்க. அப்படியா? அதுவும் எனக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுனால நான் இந்த மாதிரி போடுவேன்ப்பா. என்ன சொல்லி நிற்பாங்க, தக்காளிலாம் அதிகம் சாப்பிடக்கூடாது, கல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி போடுறதுனா ஒரு திருப்தியாகவே இருக்காதும்மா. குழம்புல தக்காளி கம்மியாக இருந்தால் விலை ஜாஸ்தியாக விட்டு சொல்ல அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எல்லோரும் கூட கேலி பண்ணுவாங்க, தக்காளி கம்மியாக இருக்க சொல்லி நிறைய போடுவோம்ல. இப்போ பார்த்தியா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்கள் திட்டமாக போடுவோம். இப்போ பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஜாஸ்தியாக விற்றா கூடன்னுவாங்க. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். நம்ம உள்ளே போய் தாளிக்க ஆரம்பிக்கலாமா? காய் வெந்துட்டு இருக்கோம். பண்ணிடலாமா? எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஆமாம்மா, செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? செடி யூஸ் பண்ண போறேன்ற. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். கவரே ஊறி போச்சுப்பா. ஒரு கவர் எடுத்து வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ காய் வந்து சென் பார்க்கலாமாப்பா? பார்த்துடலாமா. பெரிய சின்ன தீயா வச்சுட்டோம். வெந்துச்சுப்பா. ஆஃப் பண்ணிடலாம். காயெல்லாம் வெந்துச்சுலப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காய் எடுத்து இந்த பேசன்லேயே ஊற்றிக்கலாம்ப்பா. இந்த தான் ஊற்றிட்டலப்பா. கொஞ்சம் கழுவிட்டு எடுத்து வச்சு தாளிக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கணும்ப்பா, அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த எண்ணெய் காயும் போதே கூடவே ஒன்றா போட்டுக்கலாங்கம்மா. இப்போ கடுகு போடலாம். கடுகு கூட கொஞ்சம் நல்லா வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்குவோம், வாசனையாக நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இது கூடவே நம்ம சீரகமும் போட்டுக்கலாம். போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும்பா. கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம்ப்பா. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்கம்மா, குண்டு காஞ்ச மிளகாய் அது போட்டுக்கலாம். இந்த கடுகு வந்து சீரகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்மா. வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஒன்று போட்டு நல்லா செவக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. அது கூடவே பூண்டு வச்சுக்கிறோம் இல்லையா, பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக போடலையாம்மா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி போட்டுக்கலாம். மற்ற காயெல்லாம் கூட அரிஞ்சு போட்டு வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கூட ஊற்றி செய்வாங்க ஊர்ல எல்லாம் ஆயாலாம். அந்த மாதிரி வேற இன்னொரு நாள் பண்ணிடலாமா? அந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு செய்யலாம்ப்பா. அடுப்புல பண்ணலாமா? அது நல்லா இருக்கும். சரிப்பா. கருவேப்பிலை வச்சுக்கிறேன்லப்பா, போட்டுக்கலாம். கொத்தமல்லியை விட்டுட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம தக்காளி வச்சுக்கிறோம் இல்லையா, போட்டு வதக்கிக்கலாம். சும்மா கட் பண்ணதெல்லாம் பெருசாக கட் பண்ணிட்டேங்கம்மா. நிறைய நேரம் ஆயிடுமே, லேட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு புளியை கட் பண்ணால் நல்லா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் நிறைய வைக்கிறதால குழஞ்சிடும். பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நினச்சி வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா ஆயிடுங்கம்மா. நம்ம இப்போ இது வதங்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஏற்கனவே நம்ம காயில் போட்டுக்கிறோம், மத்தியில் போட்டுக்கிறோம், புளியில் போட்டுக்கிறோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கிறோம். அதே சமயம் நம்ம நிறைய குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா, குழம்பு தகுந்த மாதிரி ஆகிடும், கரெக்டாகிடும். அதனால இதுக்கும் கொஞ்சமாக வதங்கிறதுக்காக போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இன்னைக்கு சாமிக்கெலாம் வைக்கும்போது செக் பண்ணி பார்க்க மாட்டோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம்ப்பா, வதங்கிடும். மஞ்சத்தூள் வேண்டாம் இதுக்கு. மேலே காயிலையும் போட்டுக்கிறோம் இல்லையா, இதுலயே இருக்க மஞ்சத்தூளே கரெக்டா இருக்கும். பச்சையிலையும் போட்டுருக்குறோம், அது வரைக்கும் போதும்பா. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களாம்மா? இங்க இடம் அடைஞ்சு இருக்குல்லப்ப, எடுத்து வச்சுட்டோம்னா இது காலி இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சரிம்மா. அதுல கருவாடு மட்டும் அப்படியே இருக்கட்டும்பா. சரிம்மா. நம்ம அப்புறம் தான் காணிச்சு, அது கொஞ்ச நேரம் வந்தா போதும். அதனால ஊறிங்க இருக்கு இல்லையா, அப்படியே ஊறிங்க இருக்கட்டும். வதங்கி பார்க்கலாம்ப்பா. வதங்கிச்சுப்பா. இப்ப நம்ம மிளகாத்தூள் வச்சுக்கிறியா, குழம்பு மிளகாத்தூள் அது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா. இப்ப நிறைய குழம்பு இல்லையா, மிளகாத்தூள் வேற அரைச்சி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. காட்டலாம்ப்பா. நம்ம இப்போதைக்கு அரைச்சிட்டதுனால நம்ம அந்த சைடு போல இருக்குது. அதனால அது காலியாயிடுச்சுன்னா நம்ம அரைக்கிறது எப்படின்னு காமிச்சிடலாம். சரிப்பா. நம்ம இப்ப வச்சுக்கிறீங்களா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்ப்பா. அதிகமான குழம்பு வைக்க போறோம் இல்லையா, கொஞ்சம் அதிகமா போடலாம். 3 கரண்டியாமா? ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. போட்டோம்னா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சுப்பா. இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கலக்கி விட்டுக்கலாம்ப்பா. இதுக்கு
இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கலாமா மொச்சை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு இதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாம் அதெல்லாம் உப்பு இருக்கு காரம் இப்போ இதில் இறங்கணும். இதுக்கப்புறம் இந்த காய் வச்சுக்கிறல்லப்பா அதே போட்டுடலாமாம்மா? போட்டுடலாம்ப்பா. இனிமேல் இதெல்லாம் போட்டுற வேண்டிய வேலை தான்ப்பா. நம்ம முருங்கைக்காய் வச்சுக்கிறல்லப்பா கட் பண்ணி இப்போ போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அதே இப்போ போட்டுடலாமா? இப்போ போட்டுடலாம்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாப்பா புளி வச்சுக்கிறோம் இல்லையா, அதே கரைச்சிடலாமாம்மா? ஆமா புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி அதில் ஊற்றிடலாம்ப்பா. சூப்பர்மா. அவ்வளோதான்ப்பா. நல்லா ரொம்ப திக்கா இருக்கும் போலயேம்மா குழம்பாப்பா நல்லா இருக்கும். இந்த குழம்பு இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும். ம் நம்ம கருவாட்டு குழம்பு இந்த கூழுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இல்லையா ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ம் கொதிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்ப்பா. சரிம்மா. நம்ம ஏன்னா காயெல்லாம் எல்லாம் வெந்துச்சு இல்லையா, ரொம்ப நேரம் கொதிக்க போதில்ல, புளிலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கிட்டோம் நல்லா. ம் அப்புறம் இறக்கிடலாம். சரிம்மா. கருவாடு எப்பமா போடலாம்? கருவாடு கழுவி வச்சிட்டோம்னாக்கா போட்டுடலாம். போட்டுக்கலாம்ப்பா. மண் சட்டி வச்சுட்டோம், நம்ம இதில் வச்சு அதில் ஊற்றிக்கலாம்ப்பா. ஏமா அப்படி? இந்த கடாயிலே வைக்கணும்னு ஆசையா தான் இருக்குதுப்பா. ஆ. ரொம்ப வெயிட் ஆகுதா, கேஸ் ரொம்ப நேரம் காலி ஆயிடுது. அடுப்பு தான் கரெக்ட். அடுப்பு தான் கரெக்ட், அதனால அடுப்பு வைக்கும் போது வச்சுக்கலாம். ம். குழம்பு வச்சு நம்ம இது ஊத்திக்கலாம் ம். அப்படின்னு சொல்லி மண் வாசனை அழகா வந்துன்னு இருக்கும். ஃப்ளேவர். கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம்ப்பா. ம். நீ தேவைன்னா போட்டுக்கணுமா, ஒரு தேன் சுவை சொல்வீங்களேம்மா? அதுக்காகப்பா. சூப்பர்மா. சாமிக்கு தனியா எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்களம்மா கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே. ஆமாப்பா. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்துக்கலாம்ப்பா. சாமி படத்துக்கிட்ட வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி எல்லாம் இதெல்லாம் வைக்க மாட்டோம் இல்லம்மா, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வைக்க மாட்டோம் இல்லையா, சிக்கன் எல்லாம் வைக்க மாட்டோம். அதுக்காக தனியா கொஞ்சம் குழம்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்கம்மா. எடுத்து வச்சுக்கின்னு இந்த வந்து நம்ம கூழெல்லாம் வந்து தனியா வந்து வச்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக்கா ஒரு ஆயிடும்பா. ஆமாமா. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாலே கொஞ்ச நேரத்துல திக்காயிடும். திக்காயிடும் அது. நம்ம கருவாடு வேற போடல. ம் சரி, இதுக்காக தான் நான் போடல. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாமா? ம். எந்த சாமிக்கு தனியாவாமா? சாமிக்கு தனியாப்பா. நம்ம ஊற வச்சிடலப்பா, இது பாத்தியா தானாவே எப்படி கலர் வந்துருச்சு. ஆமாமா. அந்த ஒயிட்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து அது தானாவே வந்துரும். அது வரலன்னா ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும், மீச்சி ஸ்மெல் மாதிரி ஆயிடும். வரும். அது தானாவே இந்த மாதிரி இந்த வெள்ளை சுண்ணாம்பு மாதிரி இருக்கு இல்லையா, ம். எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா எடுத்துடலாம். எடுத்துடலாம்ப்பா. இந்த ஒரு 2-3 தண்ணியில அலசிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். நம்ம ஊத்திடலாமா? ம். சுத்தமா ஆயிடுச்சுப்பா. இப்ப நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒயிட் லைட்டா இருக்கு, அது பரவாயில்லையாமா? இது பரவாயில்லப்பா. ம். இது இப்ப இதுவே வந்துடும் தானாவே. இது இப்ப எடுக்கிற அலச அலசா வந்துருமா? வந்துடும். நம்ம எடுத்து போறதுக்குள்ளேயே அது வந்துடும். ம். நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இருக்கு இல்லையா, ம். இந்த மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. பச்சை தண்ணி எல்லாம் போட்டோம்னா போகவே போகாது. ம். போட்டுக்கலாமா? போட்டுடலாமா? ரொம்ப நேரம் விட்டோம்னா வெந்துடும் இல்லையா. நல்லா கொதிச்சிச்சுப்பா. இப்ப இறக்கிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதுல மாத்திடலாம். சரிம்மா. மாத்திட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாமாமா? மாத்திட்டு போட்டுக்கலாம்ப்பா. கொத்தமல்லி அழகா இப்ப தூவிக்கலாம்ப்பா. சூப்பரா இருக்குமா கருவாட்டு குழம்பு. நல்லா வாசனையா நல்லா இருக்குல்ல. ம் செம்மையா இருக்கு. கருவாட்டு குழம்பு அழகா ரெடி பண்ணிட்டோங்கம்மா. காஞ்ச மொச்சை கருவாட்டு குழம்பு, இது காஞ்ச மொச்சை வாழை கருவாட்டு குழம்பு. இது கொஞ்சம் நம்ம சாமிக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம். கருவாடு போடாத எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.